மேஷராசிக்காரங்க, இந்த பதிவு நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபரா இருந்தா, நீங்க சிரிக்க மாட்டீங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இந்த விஷயத்த நீங்க ஒத்துக்குவீங்க. இல்லைன்னா அமைதியா கேட்பீங்க. ஏன்னா, உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒரு உண்மைய தொடக்கூடிய ஒரு விஷயம் தான். மேஷராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்ப நடந்த இந்த சனிப்பெயர்ச்சியால நெறைய பேர் கொஞ்சம் முடிவெடுக்க முடியாம சிரமப்படுவீங்க. இந்த காலத்துல நாம போய் ஒரு ஒரு பெரிய விஷயத்த எடுக்கலாம்னு நெனச்சு, அது சரிப்பட்டு வருமா? வராதோ? தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சாவது இனி அடுத்த கட்டத்துக்கு நான் நகரணும்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பீங்க. ஆனால் இந்த காலத்தை நினச்சே பயந்துக்கிட்டே நிறைய பேர் முடிவெடுக்க முடியாமல் சிரமப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல மனசில் பதிவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய இந்த குழப்பம் பார்த்தீங்கன்னா நீங்கும். அந்த வகையில் மேஷ ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு, எந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு, எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே என்னென்ன, இதை பற்றி இந்த பதிவில் நாம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பதிவை இப்போதான் முதன்முறையாக பார்க்கக்கூடியவங்களா இருந்தா இந்த அறுபடை அழகன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு கூடவே நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஜோதிட ரீதியாக ஒரு தீர்வு கிடைச்சா சிறப்பாக இருக்குன்னு தோணக்கூடியவங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேச ராசிக்கு உங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பத்தை நீங்கணும்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்க கேட்டுக்கிறது நல்லதுதான். மேஷ ராசி ராசியில மட்டும் இல்லைங்க, இவங்க ஒரு தொடக்கம். மேஷ ராசி ராசி சக்கரத்துல எப்படி முதன்மையா இருக்குதோ அது மாதிரி இது ஒரு தொடக்கம். இந்த உலகத்துல முதல் அடியை எடுத்து வைக்க பயப்படுறப்ப அந்த முதல் அடியை எடுத்து வைக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரங்க தான். மற்றவங்க எல்லாம் காத்திருப்பாங்க, மற்றவங்க செய்யட்டுன்னு காத்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, ஆரம்பித்து வைக்கக்கூடியவங்க இந்த மேஷராசிக்காரங்க. நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே ஒரு தீ எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. யாராவது இதை என்னால் முடியாது, இதை என்னால் செய்ய முடியாது நின்னா அதுதான் உங்களுக்கு சவாலே. யாராவது முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் தான் உள்ளுக்குள்ளே ஒரு குரல் இருக்கும், இதை பாரு நான் எப்படி முடிச்சு காட்டுறேன்னு. ஆனால் தப்பு செய்வீங்க மேஷராசிக்காரங்க. எடுப்புலேயே கொஞ்சம் அவசர அந்த தன்மை இருக்கிறதால கொஞ்சம் தப்பு செய்வீங்க. ஆனால் அந்த தப்புலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிறவங்களும் நீங்கள் தான். சில நேரம் கோவம் தான், சீக்கிரமாக முடிவெடுக்கிறது நீங்கள் தான். ஆனால் என்றைக்கும் பயந்து நீங்கள் ஒதுங்கி நின்னதே இல்லை. உலகத்தில் நிறைய பேர் வாழ்கிறாங்கங்க, பயம் காரணமாக ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, பயம் இருந்தாலுமே ஆரம்பிப்பீங்க. இங்கே மற்றவங்கள பார்த்து மேஷராசிக்காரங்க மற்றவங்க பின்னாடி போகிறவங்களாம் கிடையாது, மற்றவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறவங்களாம் இல்லை. நீங்கள் தான் எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒரு முதன்மையானவங்களா, ஒரு தலைமை பண்பு கொண்டவங்களா, ஒரு ரோல் மாடல்னு சொல்லலாங்க மேஷராசிக்காரங்க. கூட்டத்தில் நிற்கிறவங்களாம் கிடையாது, கூட்டத்தையே நகர்த்திட்டு போகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மேஷராசிக்காரங்க தான். இதை மனசில் பதிவு வச்சுக்கிட்டாலே மேஷராசிக்கு இப்போ இருக்கிற குழப்பங்கிறது இல்லை. ஒரு வேலை ஆரம்பிக்கணும்னா எல்லாரும் உங்கள் முகத்தை தான் பார்ப்பாங்க. மேஷராசிக்காரங்க ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டத்தில் எல்லா ராசிக்காரங்க கூட இருக்கலாம். ஒரு வேலை ஆரம்பிக்கணும், இந்த வேலை செய்ய, இதை செஞ்சு தான் பாருன்னு சொல்கிறப்ப எல்லாருமே பெரும்பாலும் உங்கள் முகத்தை தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மேஷராசிக்காரங்க தான் சொல்லுவாங்க. வெளியில் பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும், ஒரு கஷ்டமாக தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் ரொம்ப ரொம்ப நேர்மையானவங்க. நண்பர்களுக்காக எதை வேணாலும் செஞ்சுருவீங்க, குடும்பத்துக்காக, சொந்த பந்தத்துக்காக, கூட பிறந்த பிறப்புக்காக எதை வேணாலும் செஞ்சுருவீங்க. உங்களை நம்பினவங்க யாரும் கெட்டு போகிறது இல்லைங்க. நீங்கள் என்னென்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடக்கிறது நடக்கட்டும், இதை பற்றி யோசிக்க மாட்டீங்க, காத்திருக்கவும் மாட்டீங்க, பயப்படவும் மாட்டீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பலமாக இருந்தாலும் இதுதான் உங்களுக்கு பலவீனமாகவும் அமைஞ்சிருது. இது கொஞ்சம் நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கை சிறப்பு தாங்க. உங்களுக்கு எதிரியெல்லாம் பெருசாக யாரும் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் யாருமே எதிரியே நினைக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது. அதை நீங்கள் மனசில் பதிவு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதிரி யார் தெரியுமா? நீங்கள் தான். சீக்கிரமாக கோபம் வந்துடும், அவசர முடிவு, பாதியில் ஒரு விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது இப்போ இருக்கிற காலத்தில் கொஞ்சம் எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் பாதியிலே விட்டுட்டு போயிடுறீங்க. கொஞ்சம் அதில் மட்டும் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா மேஷராசிக்கு இது வேற சிறப்பாக தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் ஒரு நல்ல மனிதர்கள் தான், நீங்கள் ஒரு ஆரம்பம், நீங்கள் ஒரு தீ, மற்றவங்களுக்கு எல்லாமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மேஷராசிக்காரங்களுக்கு தான். மேஷராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீங்கள் பெரிய பெரிய முடிவு இல்லாமல் எடுக்கிறது வேண்டாங்க. இந்த நேரம் பெரிய முடிவு எடுக்கிறது வேண்டாதான். ஏன்னா ஏழரசனி காலத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு தருந்தான். ஆனால் எந்த மாதிரியான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன முடிவு, ஒரு சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க, ஒரு சின்ன முதலீடு போட்டு செய்யலாம்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக செய்யலாம், அதில் எந்த பாதிப்புமே இல்லை. ஒரு பெருசாக முதலீடு போடுறீங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரம். அதே மாதிரி
பொறுமை இல்லாமல் நடந்துக்கிட்டால் சிரமம் அதிகம்தான். எந்த வேலையாக இருந்தாலும் நிதானத்தை கொடுக்க பாருங்க. ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்குங்க, ஆனால் அந்த வேலை எனக்கு சரியாக அமைய மாட்டேங்குதுன்னு யோசிப்பீங்க. ஆனால் இந்த காலத்தில் தாங்க உங்களுக்கு அந்த முடிவு எல்லாமே மெதுவாக கைகூடும். ஆனால் மெதுவாக கைகூடும். உழைப்புக்கு தகுந்த மதிப்பு மரியாதை கிடைக்கும். வேலை எல்லாமே இந்த நேரத்தில் தான், இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வேலை சம்பந்தமாக முக்கியமான முடிவு எல்லாமே எடுக்கிறதுக்கான நேரம். ஆனால் இந்த நேரத்தில் பயப்பட்டுக்கிட்டு எந்த முயற்சி செய்யாமல் இருக்கிறத விட தப்போ சரியோ நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்குறது வேலை ரீதியாக நல்ல மாற்றம் தான். இந்த முடிவு இந்த காலத்தில் எல்லாமே, இந்த வருட காலத்தில் எல்லாமே மேஷராசிக்கு இறுதியில் நல்ல மாற்றம் காத்திருக்குது. அதனால எந்த காரணத்தை கொண்டும் முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. வருமானம் மெதுவாக தான் இருக்கும். சேமிக்கிற பழக்கம் இந்த நேரத்தில் உண்டாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே மற்றவங்களுக்காக பணத்தை கொடுத்துட்டு போயிருப்பீங்க. உங்களுக்கான வாழ்க்கை நீங்கள் யோசித்தது இல்லை. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சேமிக்கிற பழக்கம் உருவாகும். அடுத்த நாளைக்கு எதிர்காலத்துக்குன்னு சேமிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டம் அப்படி, பட்ட அவமானம் அப்படி. காசு பணம்னு நீங்கள் யார்கிட்ட எதிர்பார்த்து நின்னதுல தான். ஆனால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை மற்றவங்க உதவி நாடுற மாதிரி அமைஞ்சிருக்கும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டே ஒரு எதிர்காலத்துக்குன்னு சேமிக்கிற பழக்கத்தை நீங்கள் இந்த காலத்தில் உருவாக்குவீங்க. ஒரு வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். போதாக்குறைக்கு ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பேசுகிற வார்த்தையெல்லாம் கவனமாக இருக்கணும். மற்றவங்க மேலே எல்லாமே நம்பிக்கை வைக்கிறத விட குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் இந்த நேரம் புரிஞ்சுக்கிறது நல்லது தான். நண்பர்கள், சொந்த பந்தம் இல்லாமல் அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டாங்க. கொஞ்சம் அந்த வகையில் கவனமாக இருங்க. உடம்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்வாக இருக்கும். இந்த மூட்டு வலி, முதுகுவலி பிரச்சனை, சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த நேரம் கொடுக்கும். அதனால் இதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு வந்தாலே மேஷராசிக்கு இந்த நேரத்தில் பாதிப்பு இல்லை. வேலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வேலை சும்மா அதிகம்தான், பொறுப்பு அதிகம்தான். பொறுமை தான் உங்களுக்கு முக்கியமான ஆயுதமே. செலவுங்கிறது பணம் வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தேவையில்லாத செலவு எல்லாமே நீங்களா பார்த்து தவிர்த்துக்கிறது நல்லது. பெரிய முதலீட்டு எல்லாமே அவசரம் பண்ணி நீங்கள் போட வேண்டாம். அதே மாதிரி யாருக்கும் கடன் கொடுக்கறது வேண்டாங்க. அவசர முடிவு எடுக்காதீங்க. உழைப்பு சிறப்பாக இருக்குது. உழைச்சி பணத்தை வீணாக்கக்கூடிய அமைப்புங்கிறது நேரம் கொடுக்கும். சனி பகவான் இந்த நேரம் ஒரு ராசியில் இருக்கிறப்ப உழைப்பை வீணாக்க விட மாட்டார். அதனால முடிஞ்ச வரைக்குமே சுபகாரியம் செஞ்சுக்கிறது, சுப செலவு செஞ்சுக்கிறது, வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, ஒரு இடம் வாங்குறீங்கன்னா கூட அது சம்பந்தமா இந்த நேரம் மேஷராசிக்காரங்க முயற்சி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் பொறுமையாக நடக்கும். நீங்கள் வேகமான சிந்தனை உடைய உங்களுக்கு இந்த நேரம் எதுவுமே நடக்கலையேங்கிற மாதிரி தோணும். ஆனால் பொறுமையாக நடக்கும். இறுதியில் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு இந்த நேரம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மேஷராசிக்காரங்களுக்கு குறிப்பாக இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் போகாது. எடுக்கிற விஷயம் எல்லாமே கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருப்பீங்க. எந்த காரியத்தை தொட்டாலும் சந்தேகம் குறையாது. நேரம் சரியாக வரலையேங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் போக்கணும். நீங்கள் செய்யாமல் எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்யாமல் அது எப்படி சரியாகும்? முயற்சி செஞ்சீங்கன்னா மேஷராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் பயப்பட்டுட்டு இருக்கிறது சரிதான், ஆனால் பயத்திலே அப்படியே நிற்கிறது தான் தப்பு. தொடர்ந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க பாருங்க. சின்ன அடியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மேஷராசிக்கு இந்த காலத்தில் சிறப்பு தாங்க. அது வேலையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், காதல் விவகாரமாக இருக்கட்டும், குழப்பத்தை கொடுத்தாலும் முயற்சி செய்கிறத நீங்கள் நிறுத்தக்கூடாது. பயப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. ஒரு முதல் அடியை நீங்கள் எடுத்து வைக்கிறப்ப இந்த நேரம் மேஷராசிக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக இருக்குங்க. போதாக்குறைக்கு ஏற்கனவே கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பொறுப்பு அதிகமாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த நேரம் ஈகோ பார்க்குறது வேண்டாம். குடும்ப உறுப்பினருக்காக நேரம் செலவிடுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு இல்லாமல் கருத்து வேறுபாடு வருந்தான் நான் சொல்கிறது தான் சரிங்கிற மாதிரி ஒரு வாக்குவாதம், பிடிவாதம் இருக்கும். அது கொஞ்சம் விட்டுக்கிறது நல்லது. கோபமான பேச்சு தாங்க. ஒரு வார்த்தை நீங்கள் இந்த நேரம் பேசுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்து அடுத்த வார்த்தை அதை விட தீயாக தான் இருக்கும். முதல் அடியை நீங்கள் ஆரம்பித்து வச்சுருவீங்க மேஷராசிக்காரங்க இந்த நேரத்தில் எல்லாமே கொஞ்சம் கோபம் தாங்காமல். அதனால் பேச்சுவார்த்தையிலும் கொஞ்சம் கவனம் பாருங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு பாதிப்பே இல்லை. என்ன மேஷராசிக்காரங்க வெளியே தான் நீங்கள் காட்டிக்க மாட்டீங்க. பாசக்காரங்க நீங்கள் தான். வாழ்க்கை துணைக்காக எதை வேணாலும் செய்வீங்க. வாழ்க்கை துணை ஒரு விஷயத்தை கேட்டுட்டா அதை நீங்கள் எப்போ எடுபட்டாவது செஞ்சு கொடுத்துருக்கூடிய ஒரு நபர் தான். என்னன்னா கொஞ்சம் ஒருத்தர் புரிஞ்சுக்க மாட்டீங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, நேரம் ஒதுக்குங்க. ஒரு சரியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணாவே குடும்ப உறவுல இந்த நேரம் பாதிப்புங்கிறது இல்லை. மேஷராசிக்கு சிறப்பாக இருக்குது. பெற்றவங்களுடைய உடல் நலத்தை இந்த நேரம் கவனம் கொடுக்கணும். குடும்ப பொறுப்பு அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் உங்கள் உடல் நலத்தையும் பார்த்துக்கிறதில்ல, வீட்டில் இருக்கக்கூடியவங்க மற்றவங்க உடல் நலத்துலையும் நீங்கள் கவனம் செலுத்துறதில்ல. கொஞ்சம் அதில் கவனம் கொடுங்க. சொத்து விஷயம், குடும்ப விஷயத்துல எல்லாமே சின்ன சின்ன சத்துரு இந்த நேரம் கொடுக்கும். பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே குழந்தைகளோட எதிர்காலத்தை நினச்சி கொஞ்சம் கவலைப்படுவீங்க.
ஆனால் அவங்களுடைய நிலையில் பாதிப்பு இல்லை. நீங்கள் கொஞ்சம் அந்த விஷயத்தில் எல்லாமே கவனம் கொடுக்கணும். குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்கன்னு அதிகப்படியான கட்டுப்பாடு செலுத்துறதை விட கொஞ்சம் விட்டு பிடிச்சி சுதந்திரம் கொடுத்து நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்கினாலே, அன்பாக 4 வார்த்தை பேசினாலே உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய எதிர்காலம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டாலும் மேசராசிக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த டக்குன்னு இந்த பேசுறது, டக்குன்னு முடிவெடுக்கிறத மட்டும் இந்த நேரம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா மேசராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி மேசராசி அன்பர்கள் இந்த நேரம் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் வழிபாடு தாங்க. சனிக்கிழமை நாட்களில் இந்த சாயங்கால நேரம், இந்த மாலை நேரத்தில் இந்த 5:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ள மேசராசிக்காரங்க இந்த எள்ளெண்ணெயில தீபம் போட்டுக்கோங்க. பக்கத்தில் நவகிரக ஆலயம் இருந்தால், அதாவது முக்கியமான ஆலயங்களில் நவகிரகம் இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அங்கே சனி பகவானுக்கு இந்த 5:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் எள்ளெண்ணெயில தீபம் போட்டுக்கிறதும் ஓம் சனீஸ்வராய நமகன்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வர்றது நல்லது. இது எந்த மாதிரியான பலனை தரணுமா, மனசில் இருக்கக்கூடிய பதட்டத்தை குறைக்கும். வீட்டிலுமே தினமுமே பக்கத்தில் வாரம் கோவிலில் தீபத்தை போட்டுட்டு வீட்டிலுமே தீபம் ஏற்றிட்டு வர பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. அன்னதானத்தை விட சிறப்பான விஷயம் எதுவுமே இல்லை. அதனால் சனிக்கிழமை நாட்களில் யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் செய்ய பாருங்கள். இந்த நாய்களுக்கு எல்லாமே உணவு வாங்கி கொடுக்குறது சனியோட தொடர்புடக்கூடிய ஒரு விஷயமா நம்பப்படுது. அதனால் நாய்களுக்கு உணவு கொடுத்துட்டு வர்றது நல்லது. செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நாட்களில் கூடவே அனுமன் வழிபாட்டை செஞ்சுக்கோங்க. பயத்தை குறைக்கும், தைரியத்தை கொடுக்கும், எடுக்கிற காரியம் நல்லபடியாக முடியும். கூடவே சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம்.